வாடி போலாம். இதெல்லாம் போன்ல பேசினா சரியா வராது. நாளைக்கு நீங்க நேர்ல வாங்க, பேசிக்குவோம். நாளைக்கு லாயர் வர்றாங்களா, அவங்ககிட்ட கேட்டுட்டு உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்குவோம். மது, ஏமா தூக்கம் வரலையா? ஆமா ஆண்டி. ஏமா? மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு அங்கிள். என்ன ஓடிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? அங்கிள், நான் இந்த வில்லேஜுக்கு வரும்போது என் மைண்ட்குள்ள எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல. உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடும்னு நினைச்சேன். பட் பவரா பட்ட நீ கேட்ட உடனே லாயருக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேன்னு வருத்தப்படுறியாமா நீ? நோனோ, உன் வாய்தாமா அப்படி சொல்லுது. மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியுமா. தம்பி பொண்ணு தம்பி பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப நம்பிக்கை இல்லாம லாயரை கூப்பிடுறோமேன்னு யோசிக்கிறல்ல? ஆண்டி அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. அதேதாம்மா அது எல்லாத்தையும் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க. நீ கேட்ட உடனே பவராப்பட்ட நீ கொடுத்திருந்தா நம்ம பயலுகள்லாம் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு குத்தி காட்டி பேசுவானுங்க. நாளைக்கு லாயர் வந்து உங்ககிட்ட விசாரிப்பாங்கல்ல, லாயருக்கு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லிட்டு போ. அப்ப நீ என்ன பண்ண போறன்னு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கல்ல. அதுல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. ஆனா என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வராதுமா. நாளைக்கு லாயர் வந்ததுக்கு அப்புறம் உன்னை எல்லாரும் பாராட்ட தான் போறாங்க. மது, நீ போய் நிம்மதியா படுமா. இல்ல ஆண்டி, இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நான் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க. இல்ல மது, நீ போய் தூங்கு. நாங்க வள்ளியம்மா, போய்க்கிறோம். நாம சொன்ன அவ கேட்க மாட்டாமா. என்ன ஆச்சரியம்னா இந்த சின்ன வயசுலயே ஊரு உலகத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணணும்னு துடியா துடிக்குது பாரு. நம்ம பசங்களோட மரம் மண்டைக்கு தான் இது புரியவே இல்லை. ஆனா நாளைக்கு லாயர் வந்ததுக்கு அப்புறம் அவனுங்க எல்லாருக்குமே புரியும். உனக்கு எதிர்காலத்துல இந்த கிராமத்துல ஒரு சிலையே நாங்க வைக்க போறோம் பாரு. வாமா, முடிஞ்சா உனக்கு சேர்த்தா வா. சூடா ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரவா? வேண்டாம் ஆண்டி, நீங்க போய் தூங்குங்க போங்க. நீ போய் படுத்துக்கோ. ஓகே. அந்த லாயர் நல்லவளா கெட்டவளா, அவ யாரு, என்ன கேரக்டர்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமே. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. அன்னைக்கு நீங்க போன்ல சொன்னது சரியா புரியல. அதான் இப்ப நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படி தோண வச்ச கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இப்ப எதுக்கு திடீர்னு உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி? அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? வாமா வாமா. ஹாய். வாடியம்மா வாடி வா. எங்க வாய் அடக்கிடலாம். லாயர் கிட்ட உன் பப்பு வேகுமா? யார் இவங்க? ஐ மதுமிதா, ஃபீல்ட் ஆஃபீஸர், கிரீன் பிளான் ப்ராஜெக்ட். ஓ, நீங்க தானே அது? ம். அந்த ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இதுல எல்லாமே இருக்கு, படிங்க. நமக்கு தான் இந்த விஷயம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வக்கீலுக்காவது ஏதாவது புரியுதான்னு பாப்போம். நீ ஏண்டி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அவங்க பாத்துப்பாங்க எல்லாம்.
வந்த நாள்ல இருந்து அவ சொல்லிட்டு தான் இருக்கா. உங்களுக்கு எல்லாம் தான் புரியல. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அத்தை? ஆ? ஆ, ஆ, எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ம். கிராமத்துக்கு அவ நல்லது செய்ய வந்திருக்கா. ஆ? என்ன நல்லது? ஆ, அது ஆ, அதான் வக்கீலம்மா வந்திருக்காங்கல்ல, பேசுறாங்கல்ல, கேட்டுக்கோ. என்ன வைக்கலம்மா, படிச்சுட்டு ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? கொடுங்க. வக்கீலம்மா, அந்த பொண்ணு யாரோ எவரோ இல்ல, என் தம்பி பொண்ணுதான். ஓ அப்படியா? ஆமா, எங்களுக்கே இப்பதான் தெரியும். ம். இங்க பாருங்க, நான் இந்த குடும்பத்துல ஒருத்தைங்கிறதுக்காக என் மேல சாஃப்ட் கார்னர்ல வேண்டாம். as per the ரூல்ஸ் என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு இப்ப திடீர்னு என்ன அவசியம் வந்துச்சு? ம், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வில்லேஜை எங்க கம்பெனி அடாப்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஹெட் ஆஃபீஸ்ல சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி இந்த கிராமத்துல 70% லேண்டுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி சப்மிட் பண்ணியே ஆகணும். அதை நான் ஜெனரலா தான் சொன்னேன். அங்கிள் தான் இந்த ஊர்ல 90% லேண்டே நம்மளோட தான், நானே தரேன்னு சொன்னாரு. இதுல சில பேருக்கு டவுட், சில பேருக்கு கன்ஃபியூஷன், சில பேருக்கு ஃபியர் கூட இருக்கு. as a lawyer இத படிச்சதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதுல கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். இட்ஸ் வெரி கிளியர். நம்ம கையெழுத்து போடலான்னு சொல்லியாச்சுமா, சந்தோஷம் தானே? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் எல்லாம் பயந்துட்டு இருந்தீங்க. மேடம், அதுல என்ன எழுதிருக்கு? இல்ல, நீங்க தான் பவர் ஆஃப் அட்டார்னி எதுக்குன்னு போன்ல கேட்டீங்க. இப்போ நீங்களே கிளியரா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி கேளு லட்சுமி, இதுல ஏதோ உள்குத்து இருக்கும் போல இருக்கு. சொல்றேம்மா, ஒரு சொத்தோட உரிமையாளர் அந்த சொத்தை விற்கவும் வாடகைக்கு விடவும் அதுல இருந்து வர பலனை அனுபவிக்கவும் எல்லா உரிமையையும் தான் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தருக்கு சட்டப்படி எழுதி கொடுக்கிற பத்திரம். இந்த பத்திரத்துல அவங்க உங்க கிராமத்துக்கு செஞ்சு தர போற வசதிக்கு உங்க அனுமதி கேட்டுதான் எழுதியிருக்கு. அதனாலதான் நீங்க தாராளமா எல்லாரும் கையெழுத்து போடலான்னு சொல்றேன். இன்னொரு விஷயம், லீகலா பவர் ஆஃப் அட்டார்னிய எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். லட்சுமி, இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமாமா? இல்ல மாமா, அதான் லாயரே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? அப்ப நாளைக்கே பத்திரப்பதிவு பண்ணிடலாம். மது, நீ வந்த வேலையை சீக்கிரமா முடி. தேங்க்யூ அங்கிள். சரி, அப்ப நான் வரேங்கய்யா. சரி வைக்கலாம். வரேம்மா. வாங்க. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, பேனா கீழே விழுந்துருச்சே, பேனா கீழே என்னங்க விழுந்துருச்சே. சொன்னது? பேனா தானே கீழே ஐயோ, விழுந்துச்சு. சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடுற பேனா கீழே விழுந்துருச்சுன்னா அவசகுணம். போற காரியம் விளங்கவே விளங்காத அட, சம்பந்தியம்மா. பேனாவோட அவசகுணத்தை முடிச்சு போடாதீங்க. கிளம்புங்க. மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சா?